கொஞ்சம் எடுத்து தொழில் செய்யணும். அதாவது ஒரு தொழில் செய்கிறவங்க 1000 பேர் தொழிலாக பார்க்குறாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து விவசாயத்தை வந்து நாங்கள் அப்படி இல்லை, ஒரு சேவையாகவோ இதை வந்து ஒரு பண்பாக, தமிழருடைய பண்பாக தான் பார்த்து இந்த விவசாயத்தை பார்க்குறேன். இந்த காட்டை ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் பாருங்கள். பசுமையான விவசாயம். வெண்டிக்காய்க்கு வந்து நம்ம 2 நாளைக்கு கூட உரம் வச்சாகணும். ஒரு நாள் விட்டு வெண்டிக்காய் ஒடிக்கணும். ஒரு நாள் விட்டு ஒடிக்கலைன்னா வெண்டிக்காய் முத்தி போகும். முத்தி போயிட்டால் வந்து விலை வைக்காது. அதனால் ஒரு நாள் விட்டு வெண்டிக்காய் 2வது ஒடிக்கிறதுக்கு ஆள் வர மாட்டேங்காங்க. நாங்களே எங்கள் குடும்பத்தில் உள்ள ஆளாக தான் ஒடிக்கிறோம். ஏன்டா சொன்ன இருக்குண்டு வெண்டிக்காய் ஒடிக்கிறதுக்கு யாரும் வாரதில்லை, கூலி ஆளுங்க. நாங்களே தான் விவசாயத்தை பார்க்குறோம். நோடிச்சிட்டியாப்புல நெட்டுக்கு போயிட்டியா? இப்போ வாரியா? இப்போ தான் போறியா? ஒடிச்சிட்டு வாரியா? கேட்டேன். காய்கறி விவசாயத்திலே வந்து ரொம்ப ஒரு கடினமான விவசாயம்டா வெண்டிக்காய் தான். ஏன்டா தக்காளி, கத்திரிக்காய் இதெல்லாம் ஈஸியாக பிடிங்கிடலாம். ஒரே ஆள் வந்தால் கூட ஒரு 10 மூடை காய் ஒரு மணி நேரத்தில் பிடிங்கிடலாம். ஆனால் அந்த வெண்டிக்காயை பொறுத்தளவுக்கு வந்து நம்ம வந்து சொந்த ஆள் இருந்தால் மட்டும்தான் அந்த வெண்டிக்காய் நட முடியும். ஏன்டா சொனம் இருக்குது, ஒடிச்சா வந்து கை ஊற்றும் அப்படின்ட்டு கூலி ஆளுகள் நிறையா வரமாட்டுக்காங்க. 2வது ஊருக்கு இப்போ 100 நாள் வச்சுருக்காங்களா, 100 நாள் வச்சுருக்கனால எல்லாம் போய் 100 நாளைக்கு தான் போகிறாங்க. விவசாயத்துக்கு பெருமளவு ஆள் வாரதில்லை. அதனால் அதாவது தோட்டம் வச்சுருக்க ஆளுங்க, சொந்த ஆள் இருக்க ஆளுக்கு தான் விவசாயத்தை பார்க்க முடியும். இன்றைக்கி அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு. ஏன்டா 100 நாள் வேலைக்கு போகிறனால போய் எல்லாம் அங்கே போய் வந்து உட்காந்துட்டு சம்பளம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்போ அங்கே போய் ஒரு கஷ்டமெல்லாம் வேலை செய்கிறாங்க. இங்கே வந்தால் கொஞ்சம் கஷ்டப்படணும். எதுக்கு அங்கே சம்பளம், கவர்மெண்ட் சம்பளம் தர மாதம் இங்கே போய் எதுக்கு நம்ம கஷ்டப்படணும்? விவசாயத்துக்கு வாரதில்லை அதிகமாக. விவசாயங்களும் இன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதை வந்து நம்ம வந்து இன்னும் இப்போ இல்லாட்டி இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம்